பெண்கள்தான் திமுகவிற்கு பிரச்சார பீரங்கி என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு. தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தஞ்சை கீழவாசல் பகுதியில் வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசாக பெண்களுக்கு நலத்திட்டங்கள் செய்து வருகிறது. திராவிட மாடல் அரசு என்பது தமிழகத்தில் மட்டும் இருந்தால் பத்தாது. நமக்கான அனுசரணையாக அரசு ஒன்றியத்திலும் இருந்தால்தான் நாம் கேட்கின்ற நிதியாக இருந்தாலும் சரி, பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படும். பெண்கள் தான் எங்களுக்கான பிரச்சார பீரங்கி என்றும், 10 வருடங்களுக்கு முன்பாக கேஸ் விலை குறைவாக இருந்தது, இன்றைக்கு அதிகமாக உள்ளது. மகளிர் தினத்தை கேஸ் விலை குறைப்பு என்று பிரதமர் கூறுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினம் வருவது தெரியவில்லையா? தேர்தல் வந்தால் மட்டும்தான் தெரிகிறதா? மீண்டும் பிரதமராக வருவதற்காக மகளிர் தினம் மட்டுமல்ல, கிழவிகள் தினத்தை கூட கொண்டாடுவார். எல்லா கிழவிகளுக்கும் பாக்கு வெற்றிலை இலவசமாக தருவேன் என்று கூறுவார். நீங்கள் வாயை திறந்து பார்த்தால் சுருக்கு பையில் உள்ள பணத்தை எடுத்து விடுவார். அப்படிப்பட்டவருக்கு தக்க பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் என்று கூறினார். இந்த பிரச்சாரத்தில் வேட்பாளர் முரசொலி, எம்எல்ஏக்கள் சந்திரசேகரன், நீலமேகம், மேயர் ராமநாதன் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வீட்டு அடுப்பங்கரைக்கும் சென்று இந்த அரசாங்கம் நமக்கு என்ன மாதிரியான திட்டத்தை கொண்டு வருகிறது என்பதை சொல்லக்கூடிய பிரச்சார பீரங்கிகள் நீங்கள் மட்டும்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 350 ரூபா 410 ரூபா நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்குனீங்க. இன்னைக்கு அதோட விலை 1000 ரூபா 1100 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப மோடி சொல்றாரு, இந்த ஆண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் 100 ரூபாய் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஒவ்வொரு வருஷமும் மகளிர் தினம் வருது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? தேர்தல் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேமா, அந்த ஆடு திருப்பியும் பிரதமரா உட்காரணுங்கிறதுக்காக மகளிர் தினம் மட்டும் இல்ல, கிழவிகள் தினத்தை கூட அவர் கொண்டாடுவாரு. எல்லா